விடுவதாக. இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்து அவரை துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் சொந்த ஜனமாய் நம்மளை தெரிந்து கொண்ட அந்த பெரிய பாக்கியத்தை எண்ணி ஆண்டவருக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே இந்த திருச்சபையை நான் அறிமுகம் செய்து கொடுக்கும்படியாய் அருமையான பாஸ்டர் வின்சென்ட்டுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவனமாய் தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி என்னை அழைத்த, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை பாஸ்டர் ஐயா வின்சென்ட்டுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை பெரிது, அவருடைய இரக்கம் சொல்லி முடியாதது. நீ நல்ல தேவன் ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்துவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க அப்பா. நீர் பேசுகிற தெய்வம், வார்த்தையின் மூலமாய் வெளிப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய மண்ணாகவே எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்கள் திருப்தியாய் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. அன்பின் தெய்வமே, இந்த மத்தியான பொழுதில் எங்களோடு பேசுங்கப்பா. அடியானை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளுங்க. எங்களுடைய இருதயம் எமக்கு உகந்ததாய் நிற்கும்படி எங்களுடைய குற்றங்குறைகளை ஒரு விஷயம் மன்னித்தருள்வீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி ஊழியக்காரர்களாகிய ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வேலையை செய்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விஷயம் கூட மறுபடியும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் கோலை, நான் தகுதியற்றவன், நான் பயந்தவன், என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று ஆண்டவர் அழைத்தார். நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் பார்வோனிடத்தில் எப்படி பேசுவது என்று சொல்லி தன்னை தாழ்த்தின மோசேயை ஆண்டவர் அழைத்தார். இயேசுவால் தெரிந்து கொண்ட சீசரில் ஒருவராய் அழைக்கப்பட்ட பேதுருவும் 3.5 வருடங்கள் அவரோடு கூட இருந்து அவருடைய அதிசயங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் பார்த்த பேதுரு இயேசுவை சிலுவையில் அறையப் போகிற அந்த நாட்களிலே
இவரும் அவரோடு கூட இருந்தவர்கள் என்று ஒரு சாதாரண பெண் சொல்லும் பொழுது, அவரை நான் அறியேன், அவர் எனக்கு யார் என்று தெரியாது என்று 3 முறை மறுதலித்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? 3 முறை மறுதலித்தாய். 3 முறை ஆண்டவர் கேட்டார், என்னை நேசிக்கிறாயா? இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுரு, எந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்தாரோ அதே பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். நாம் யார்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த நாளில் நம்முடைய நிலை என்ன? ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நாம் எவ்விதத்தில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லி நான் அது ஆழ்ந்த சத்தியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல நான் வரவில்லை. இந்த நாளிலே செயல்முறை மூலமாக இந்த நாளிலே நாம் நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு கடந்து செல்கிறது, கிறிஸ்துவின் அன்பை எப்படி நாம் மற்றவரிடத்திலே பிரதிபலிக்கிறோம், கிறிஸ்து நம்மில் வெளிப்படுகிறாரா என்ற சிந்தையோடு நாம் கடந்து செல்ல ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோம். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12ஆம் வசனம் முடிய. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகியும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதுதான் ஒரு ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட உன்னதமான அழைப்பு அல்லது பொறுப்பு என்று சொல்லலாம். இன்றைய கால சூழ்நிலைகளில் இந்த அழைப்பை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் இந்த நாளிலே இந்த உலக காரியத்திற்காய், இந்த உலக சூழ்நிலைக்காய் திருமண தரகர்களாகவும் நிலத்தரகர்களாகவும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் இந்த நாளிலே இந்த உலக காரியத்திற்காய் தரகர்களாக மாறிப்போன சூழ்நிலை. இந்த நாளிலே இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? எதற்காக தன்னை சொந்த குமாரன் என்று பாராதபடி தன்னை ஒப்பு கொடுத்தார்? அது மறந்து போன சூழ்நிலை. ஏன்? எடுத்தவர்கள் என்னோடு வாசியுங்கள். மத்தேயு 13ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். மத்தேயு 13ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். கேளுங்கள். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதை, சில விதைகள் வழியருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையான இடங்களில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது என்பதை நம்ம இது அறிந்து கொண்ட வேத பகுதி. இது நம்ம அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நாமும் நம்முடைய திருச்சபைகளில் இதை பற்றி நாம் தியானம் செய்திருப்போம். இந்த வழியருகே விழுந்த இந்த விதைகள் பறவைகளால் பட்சித்து போடப்பட்டது. கற்பாறைகளில் இடங்களில் விழுந்த விதை வளர்ந்தது உண்மைதான், சீக்கிரமாய் வளர்ந்தது. ஆழங்களுக்குள்ளே போக விடாதபடி போதுமான அளவு மண் இல்லாததினாலே அது வளர முடியாமல் தடுத்து போடப்பட்டது அல்லது இல்லாமல் போனது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை வளர்ந்தது. வளர்ந்த நாட்களுக்கு அப்புறமாய் உலக காரியங்களாலே அல்லது முட்களினாலே நெருக்கப்பட்டு அது தன் கனியை கொடுக்க முடியாதபடி
நின்று போனது. இந்த நல்ல நிலத்தில் வந்த விதை 1 30 60 100 பலன் கொடுத்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இன்று சரீரமாகிய திருச்சபை எந்த நிலையில் உள்ளது? வேத புரட்டல்களும் கள்ள போதகங்களும் வேத வார்த்தைகளுக்கு அல்லது வேதத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே, ஆதி திருச்சபை நாட்களில் இப்படிப்பட்ட வேத புரட்டல்கள் வந்ததினாலே மார்ட்டின் லூதர் என்கிற ஒரு தெய்வ மனுஷன் திருச்சபையிலிருந்து தோன்றி திருச்சபையினுடைய அசம்பாவிதங்களை சுட்டி காட்டி திருச்சபையிலே சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வேத வார்த்தைகள் நம் கரங்களில் இருக்கிறது உண்மைதான். எப்படி கடலில் அநேக திரளான தண்ணீர்கள் இருந்தும் குடிப்பதற்கு அது தன்மை இல்லாதது போல வேத வார்த்தைகள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது உண்மைதான். வேதத்தை கரெக்டான முறையில் அல்லது சரியான முறையில் கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லை. ஏன்? உலகத்தோடு உலகமாய் இன்று திருச்சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைய இசைசத்துவனுடைய நிலைமை என்ன? இயேசுவை நம்மால் பிரதிபலிக்க முடிகிறதா? இயேசு கிறிஸ்து நம்மால் பிரதிபலிக்கப்படுகிறாரா அல்லது மகிமைப்படுகிறாரா? நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பாய் இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. திருச்சபைகள் சீர்பொருந்தினதாக இருக்கிறதா? ஒருவேளை கிருபையின் கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. கிருபையின் கடைசி நாட்கள், நம்மை நாமே அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாக இருப்போம் என்பதை ஒரு விஷயம் கூட உங்களை சமூகத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்கு மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களானால் அல்லது நம்பிக்கையுள்ளவர்களானால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சொன்ன அநேக வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இந்த நாளிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆயத்தமாகவில்லை என்றால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த நாளிலே சுருக்கமாக உங்களுடைய சமூகத்திலே சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு வழிகாட்டும் நட்சத்திரம் என்ற தலைப்பில் சில காரியங்களை குறித்து நான் பேசி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இயேசுவானவர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் இரட்சகராய் பிறந்திருக்கிறார். பாவங்களை நீக்கி பாவிகளை நேசிக்கும்படியாய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி வான சாஸ்திரிகளாகிய சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் தோன்றி அது வழிகாட்டி இயேசுவானவர் பிறந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அவர்கள் அவரை பணிந்து கொள்ளும்படி கடந்து சென்றார்கள். அந்த இடத்திலே இயேசுவானவர் எங்கு பிறந்திருக்கிறாரோ அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்த்து அவரை தரிசித்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வழிகாட்டியான ஒரு நட்சத்திரமாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? ஒரு குமாரன் பிறந்தார், அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரட்சிப்பார். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15 சொல்கிறது, மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசு. உலகத்தின் இரட்சகராய் பிறந்திருக்கிற இயேசுவானவர்
அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் சுற்றித் திரிந்த நாட்களிலே சகை என்கிற ஒரு பாவியான மனுஷன் இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அவருக்கு தெரியாமல் நான் அவரை பார்ப்பேன் என்று தீர்மானித்து ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறி நான் அவரை பார்த்தால் மட்டும் போதும் என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு அந்த காரியத்தை செய்கிறார். இயேசு அந்த வழியாய் செல்கிறார். அவர் உட்கார்ந்த மரத்தில் அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது பாவியான மனுஷன் உலக பார்வைக்கு, ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு இது இரட்சிப்பின் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற மனுஷனாய் இந்த சகை இருக்கிறார் என்று அறிந்து, பாவிகளை வெறுக்காத தேவன் பாவத்துக்காய் மனம் கசந்து பாவத்தை வெறுக்கும்படி பரிதபித்து நமக்காய் சிலுவையிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொள்ளும்படியாய் வந்த அந்த தெய்வகுமாரன் ஒரு மனுஷனையும் பாவி என்று எண்ணாமல், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், இந்த வீட்டிலே இந்த நாளிலே இரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறான் என்று அந்த நாளிலே எல்லோரும் பாவி என்று சொல்லப்பட்ட சகைவை பார்த்து, ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீயும் என் சிநேகிதன் என்று சொல்கிறார். இயேசு சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார் என்று மத்தேயு 18:11 வாசிக்கிறோம். மத்தேயு 20:28 ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 10:45 இப்படியா சொல்லுகிறது, ஜீவனை கொடுக்க வந்தார். 1 தீமோத்தேயு 1:5 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானால் மனுஷனாய் பிறந்த எவனும் பாவம் செய்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சொந்த குமாரன் என்று அங்கீகாரம் பட்டிருக்கிற நாம் இந்த நாளில் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ என்னுடைய நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். யோவான் 15:5 சொல்லுகிறது, என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். யார் நிலைத்திருப்பார்? யார் நிலைத்திருப்பார்கள்? சங்கீதம் 15:1-2 சொல்லுகிறது, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யோபுவின் வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். யோபுவை பார்த்த ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவனுமாயிருந்தான். ஏனோக்கை பார்க்கிறோம், ஆண்டவரோடு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் நிலைத்திருக்கிறவன் அவருடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான். நம் தாயின் கருவில் நாம் உருவாதுக்கு முன்னமே அவர் நம்மை அழைத்தது தெரிந்தது உண்மைதான். ஆவியிலே ஆரம்பித்த நாம் மாம்சத்தில் முடிக்கிறது என்ன? ஆவியில் ஆரம்பித்த நாம் மாம்சத்தில் முடிக்கிறது என்ன? வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்க வேண்டுமானால் அவரோடு தரித்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும்.
அவரோடு தரித்திருக்கிறதுனால் என்ன, தரித்திருக்கிறது என்றால் என்ன? அவரோடு உறவாடுகிற ஒரு அனுபவம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவம், அவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். பேதுரு, யாக்கோபு, யோவான் மறுரூப மலைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் அவரோடு இருந்தார். அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். அவரோடு தரித்திருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஜெயமுள்ள வாழ்வாய் மாறும். ஒருவேளை இந்த உலக காரியத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய வேலையை நான் செய்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், நான் இப்படியே தரித்திர நிலைமையிலும் ஏழ்மைப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்துருவேனோ என்ற இந்த உலக ஒரு கவலை தான் இந்த நாளிலே அநேகருடைய இருதயங்களில் கேள்விக்குறியாய் போனது. எத்தனை கொரோனா வந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் உங்களை முடிவு பரியந்தம் நடத்தி செல்கிற தேவன் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருக்கிற ஒரு விசுவாசம் நம்மளிலே உறுதியாயிருக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று யோவான் 14:6 சொல்லுகிறது. சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவர் எப்படிப்பட்ட ஜீவனாயிருக்கிறார்? யோவான் 5:24 சொல்லுகிறது, நான் ஜீவனாயிருக்கிறேன், நான் ஜீவனாயிருக்கிறேன், நித்திய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த நாளிலே நாம் சற்று யோசிக்க வேண்டும். திருச்சபையாகிய மணவாட்டியாகிய சபை என்று சொல்லப்படுகிற திருச்சபை மக்கள் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நாம் எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்ல எதற்காக ஆண்டவரை நம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நித்திய ஜீவன் உண்டு என்று ஒரு நம்பிக்கையோடு, ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலக வாழ்வியலை காட்டிலும் நித்தியமான ஒரு வாழ்வு நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஸ்தலத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றும் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய நோக்கம். இந்த நாளில் சபையானது இந்த உலகத்துக்கும், இந்த உலகத்துக்குண்டான மாம்சத்துக்குண்டான காரியத்திற்குமே இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பரம அழைப்பின் இந்த உன்னத நோக்கத்தை மறக்க செய்து விட்டது. ஏன்? அதனால்தான் வழிகாட்டுதல், சரியான வழிகாட்டுதல் படி இல்லாததினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இந்த திருச்சபை காணப்படுகிறது. இந்த நாளிலே, இப்படிப்பட்ட திருச்சபை நாட்களிலே ஆதி திருச்சபையில் நடந்த அதே ஒரு சீர்திருத்தம் செய்வதற்கு எப்படி ஒரு மார்ட்டின் லூதர் எழும்பினாரோ, இந்த நாளிலும் உண்மையான உத்தமமான ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே தேவை. ஏன் எத்தனையோ ஆண்டுகள் கடந்தும் நம்முடைய தேசமோ அல்லது நாம் இருக்கும் பகுதியோ அல்லது நம்முடைய வீடோ ஏன் எந்த ஒரு மாற்றத்தையும் அடைய முடியாதபடி, எந்த ஒரு வித்தியாசத்தையும் காண முடியாது போனது? ஆவியின் கனி நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசுவானவர் சொல்கிறார், நானே வாசல், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜீவன், நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்பது, நாம் மரித்ததுக்கு அப்புறமும் நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. நித்தியமான அந்த ஜீவனை, அந்த இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய ஆசையாய், நம்முடைய விருப்பமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே எல்லா சீசர்களும், எல்லா ஊழியக்காரர்களும், அப்போஸ்தலர்களோ, தீர்க்கதரிசிகளோ, மெய்ப்பர்களோ, போதகர்களோ இதை சுட்டிக்காட்டி எதற்காக வாழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23 இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், அவருடைய கிருபை வரம் அதுவே நித்திய ஜீவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10:10 சொல்கிறார்.
யோவான் 1:4 இப்படியா சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே ஒளியாக இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்குள்ளே ஒளியாக இருந்தது. நானே வாசல் என்று சொன்ன தேவன், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரதாக இருக்கிறது. மத்தேயு 7:13 இப்படியாய் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல்கள் விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் மத்தேயு 7:14 இடுக்கமும் வழி நெடுக்கமாயிருக்கிறது. இந்த இடுக்கமும் வழி நெடுக்கம் என்று சொல்லுகிற இந்த காரியம் எதை உணர்த்துகிறது? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமந்து செல்வது தான் அந்த இடுக்கமான வாசல். ஒருவேளை இயேசு என்னோடு இருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கக்கூடாது, அல்லது நான் எதிர்பாராத சம்பவம் என் வாழ்வில் நடந்திருக்கக்கூடாது என்று ஒருவேளை நாம் சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரியாரியாகி கர்த்தர், நான் உன்னோடே கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று திக்கற்ற நேரங்களிலும் ஆதரவற்ற சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிற தனிமையான நேரங்களிலும் அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நம்மை தேற்றும். அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், முடிவு பரியந்தம் அவரில் நிலைத்திருப்போமானால் அவருடைய நமக்கென்று வைத்திருக்க அந்த ஜீவ கிரீடத்தை பெற நாம் தகுதியுள்ளவராயிருப்போம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெடுக்கமுமாக இருக்கிறது. லூக்கா 13:24 இப்படியாய் சொல்லுகிறது, இடுக்கமான வாசலில் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், இடுக்கமான வாசலில் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், நானே பரிகாரியாகிய கர்த்தர், நானே அந்த வாசல். ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் தங்கி அவனோடு போஜனம் பண்ணுவேன், நான் அவனிடத்தில் தங்கி அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மை அழைத்தது உண்மையானால், ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை தெரிந்து கொண்டது உண்மையானால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டது உண்மையானால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பது உண்மையானால், அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் தரையிலே விழுவதில்லை. அவர் நமக்கென்று அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அநேக நன்மைகளால் நிரப்பியிருக்கிறார். ஒருவேளை இந்த சூழ்நிலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை, அது ஒரு நிரந்தரமான சூழ்நிலை அல்ல. ஊழியக்காரர்கள் என்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய வேலையை பிரதானமாய் செய்ய வேண்டிய நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று பிரதானமாய் சொல்லப்பட்ட அந்த கட்டளை நிறைவேற்றும்படி அர்ப்பணித்திருக்கிற நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை தாழ்த்துவோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான கீழ்ப்படிதல், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்வில் நிறைவேறும். அப்படியே நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நானே வாசல், நானே திராட்சை செடி, ஒருவன் மிகுந்த கனியை கொடுக்க வேண்டுமானால் என்னை நிலைத்திருக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வர கடவன். ஆண்டவரிடத்தில் நம்மை சொல்லுவோமா, என்னிடத்தில் வேதனை உண்டோ என்று பார்த்து, என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து, என்னை நல்வழியில் படுத்தும் ஆண்டவரே என்று நம்மையும் அவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம்.
அவரை தேட மறந்த நேரங்கள் உண்டு. அவரை சொல்லியும் கீழ்ப்படியாத நேரங்கள் உண்டு. வேதம் எப்படியா சொல்லுகிறது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். எருசலேமே, எருசலேமே, எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், நீயோ வழி தப்பி போனாய். எருசலேமே, எருசலேமே, எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன், நீயோ என் சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. தேவாலயத்தில் 2 பேர் ஜெபிக்கிறார்கள், ஆயக்காரனும் பரிசேயனும். பரிசேயன் ஜெபித்த ஜெபம் வேறு விதம், ஆயக்காரன் ஜெபித்த ஜெபம் வேறு விதம். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபை ஆயிரும் என்று தன்னை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தாழ்மையில் அவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையில் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்கள்தான். ஆனால் வேதத்தின்படி வாழ மறந்து போனார்கள். அதனால்தான் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த இயேசுவை தெய்வகுமாரன் என்று சொல்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் போனது. வேதம் நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். வேத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். வேத வார்த்தைகள் போதிப்பதற்கு மாத்திரம் அல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான வார்த்தை நம்மையும் நியாயம் தீர்க்கும், நம்மையும் நியாயம் தீர்க்கும். சகலத்திலும் ஜாக்கிரதை உள்ளவனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ வா, என்னிடத்தில் தங்கு, என்னோடு போஜனம் பண்ணு என்று நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த வாசஸ்தலத்திலே பங்கேற்க நம்மை தகுதிப்படுத்துவோமா? ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்துவோம், ஆண்டவரை என்னை தகுதிப்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். எஜமானரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு நம்மால் நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். உலக பிரசித்த பெற்ற ஊழியக்காரர் பில்லி கிரஹாம் சாதாரண ஒரு டிரைவர் வேலை செய்தார். ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவதற்காய் ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த நாளிலே அவர் டிரைவர் வேலை செய்ததினாலே அவருடைய வாகனத்தில் ஏறி போனார்கள். ஏறிப்போன அந்த வாகனத்தில் ஜனங்கள் இறக்கிவிட்டு அவர் அந்த வளாகத்திற்கு வெளியே நின்றிருந்தார். ஊழியக்காரரால் பேர் சொல்லி அழைத்து, என்னுடைய வேலையை செய்ய உன்னை நீ அர்ப்பணி என்று அந்த ஊழியக்காரர் சொல்லும் பொழுது, கிறிஸ்தவத்துக்கும் இவருக்கும் பிடிக்காத இருந்த சூழ்நிலையிலும் அவர் கடந்து சென்று தன்னை அர்ப்பணித்தார். அவரால் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் ஏராளமானவர்கள்.
ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ற ஒரு சாதாரண பைப் ரிப்பேர் வேலை செய்கிற மனுஷன் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரரானார். முதலில் அவரவர் தங்கள் கைகளை தன் தலையின் மேல் வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நான் செபிக்கிறேன் என்று முதலில் ஆரம்பித்த மனுஷன் அவர்தான். ஏனென்றால் அநேக ஜனங்கள் திரளாய் அவரிடத்தில் வருவார்கள். அவர் ஜெபிக்க நேரம் இல்லாததினாலே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அவரால் ஜெபிக்க முடியாத நேரத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு முறையை அவர் பின்பற்றினார். அவர் ஒரு சாதாரண ஒரு பிளம்பர் வேலை செய்கிற மனுஷன். உங்களையும் என்னையும் பார்த்து, ஒருவேளை நீ திக்கு வாயும் மந்த நாவும் உள்ள மோசையை போல நான் இதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லலாம். ஒருவேளை மறுதளிக்கிற பேதுருவை போல உம்மை நான் மறந்து போனேன், உம்மை நான் மறுதளித்தேன், பின்வாங்கி போனேன் என்று சொல்லலாம். எந்த பேதுரு மறுதளித்து பின்வாங்கி போனாரோ அதே பேதுருவை பார்த்து தேடி போய் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர் பராக்கிரமசாலியாய், அவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றவனாய், ஒன்றுக்கும் தகுதியில்லாதவனும் தான் கோலை என்று சொல்லுகிற கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைத்த தேவன் இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் பார்த்து, பராக்கிரமசாலியே, உனக்கென்று ஒரு பெரிய காரியத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதை செய்ய, அதை நிறைவேற்ற உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, உன்னை தாழ்த்தும் பொழுது, அதை செய்ய முற்படும் பொழுது, முயற்சிக்கும் போது உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பராக்கிரமசாலியாகிய கிதியோனை பார்த்து மீதியானிகளை முறியடிக்க யுத்தங்களை செய்கிற தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. ஒருவேளை நம்முடைய ஊழிய பாதையில் நெருக்கங்கள், விசாரங்கள், வேதனைகள், எதிர்ப்புகள் எதுவானாலும் இது அவருடைய வேலை, அவருடைய கனமான வேலை. பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்களும் நானும் பாவிகளாயிருக்கையில் நம்மை தேடின தேவன், பக்திக்குரியவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிற கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைபட நம்முடைய இருதயங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமில்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் தம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்ற பாத்திரவானாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிது. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், இரக்கங்களின் தேவன். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். அப்பா பிதாவென்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிற கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் தேவன். திகையாதே, கலங்காதே. உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நீ என் தாசன். நான் உன்னை மறந்து விடவில்லை, நான் உன்னை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன்.
நான் உன்னை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் கேட்போம். நீர் நல்ல தேவன் ஆண்டவரே, அனுதினமும் எங்களுடைய வாழ்விலே உம்மை தரிசிக்கிற அனுபவம் எங்கள் வாழ்விலே உண்டாயிருக்கட்டும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற அனுபவம் எங்கள் வாழ்விலே உண்டாயிருக்கட்டும். உம்மோடு உறவாடுகிற அனுபவம் எங்கள் வாழ்வில் உண்டாயிருக்கட்டும். இந்த அநித்தியமான இந்த உலகத்திலே நித்தியமான வாழ்வை பெறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றும் அணைந்து கொள்ளும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆதி நாட்களில் மிஷனரிமார்கள் தன்னுடைய சுகபோகங்கள் எல்லாம், தன்னுடைய செல்வங்களை எல்லாம், தான் இருந்த இருப்பிடங்களை எல்லாம் விட்டுவிட்டு 1000 கிலோமீட்டர்கள் கடந்து வந்து அவருடைய அன்பை சொல்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே அவர்கள் அந்த நாளில் அறிவிக்காவிட்டால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியாது. ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து ஒரிசாவுக்கு கடந்து வந்து நல்ல படிப்பு படித்து மருத்துவரான ஸ்டீவ் ஜெயின் என்பவர் ஒரிசாவுக்கு தன் குடும்பத்தாரோடு கடந்து வந்து ஆண்டவருடைய பணியை செய்தார். சிறு பிஞ்சு உள்ளங்களான 2 குழந்தைகளோடு கடந்து வந்து அவருடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாதபடி, உணர முடியாதபடி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர்களுக்காய் பணி செய்த இந்த நேரத்திலே, அவர்கள் பணி செய்த இரவு நேரத்திலே அவர்கள் வாகனத்திலே தூங்கி கொண்டிருந்தார்கள். சில மர்ம நபர்கள் அந்த வாகனத்திலே பெட்ரோலை ஊற்றி தீக்கொளித்து உயிரோடு அவர்களை எரித்து விட்டார்கள். ஏன் அவர்களுக்கு இப்படி? ஏன் அவர்கள் கண்டிப்பாக இப்படி கடந்து வர வேண்டுமா? ஆண்டவருடைய அன்பை அவர்கள் சொல்ல இப்படிதான் முறையா? அவருடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவினதினாலே தனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி இந்த உன்னதமான உத்தமமான வேலையை உண்மையாய் செய்து முடித்தார்கள். எத்தனை பெரிய அன்பு! எத்தனை பெரிய அன்பு! எத்தனை பெரிய அன்பு! சபைகளை பாழாக்க வேண்டும் என்று தன்னுடைய ராஜாவிடத்திலே அனுமதி பெற்று கடந்து சென்ற சவுலாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருக்கென்று வேலையை செய்ய தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார்.
அநேக திருச்சபைகளுக்கு அவர் புத்தி சொல்லி என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்லி அவருடைய அன்பை சொல்லியிருக்கிறார். அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் அளவிட முடியாதது. அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை பூரணப்படுத்தட்டும். நம்முடைய இருதயங்கள் முற்றிலுமாய் அவருடைய அன்பால் நிரப்பப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. இந்த வேலையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. நாங்கள் கேட்டதோடு மட்டும் இல்லாதபடி எங்கள் வாழ்வில் அதை அப்பியாசப்படுத்தும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வருகை பரியந்தம் நாங்கள் உண்மையிலும் உத்தமமுள்ள இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.